பூவுலகின் நண்பர்கள் சார்பாக வெற்றி செல்வன் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். நன்றி வெற்றி செல்வன், இணைப்பில் இணைந்ததற்கு வணக்கம். இப்ப குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த வாயு கசிவு தொடர்பாக. நீங்க என்ன பதிவு செய்ய விரும்புறீங்க இந்த விவகாரம் தொடர்பாக வெற்றி செல்வன்? தொடர்ச்சியாக இந்த மணலி எண்ணூர் பகுதி சார்ந்த இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் சூழலா இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஆபத்துகள் அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே வருகிறது. ஸோ இனிமேல் நார்த் சென்னையில நாம இந்த ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு அப்படின்னு ஏற்கனவே என்ஜிடி வழக்குல சில கமிட்டியினுடைய பரிந்துரைகளுமே இருக்கு. ஸோ அதையெல்லாம் நாம் இனிமேல் அமல்படுத்த வேண்டியதும், அங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான கடந்த காலங்களில் வெளியான இருக்கக்கூடிய அறிக்கையின்படி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய தேவையை நமக்கு இருக்கு அப்படிங்கிறத இந்த நிகழ்வுகள்லாம் உணர்த்துது. ஏன்னா சென்னை பெருவெள்ளத்தின் போது எண்ணெய் கசிவு அப்படிங்கிறது அந்த பகுதியில் அதிகமா வந்துச்சு. அதோட பாதிப்பை நம்ம பார்த்தோம். அதுல இருந்து முழுமையாக மீன் எழுவதற்கு முன்பாக அடுத்த இந்த மாதிரி ஒரு பாதிப்பு. அப்போ இது ஆல்ரெடி இந்த மணலி பகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹைலி பொல்யூட்டட் ஏரியாவை டிக்ளேர் பண்ணிருக்காங்க. கிரிட்டிக்கலி பொல்யூட்டட் ஏரியா. அப்படி பொல்யூட்டட் ஏரியாவை இது 2010 டிக்ளேர் பண்ணியாச்சு. நாம இப்போ சுற்றுச்சூழல் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஏற்கனவே எதிர்கொள்ளக்கூடிய பாதிப்பினால் பாதிக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இடமாக இந்த வட சென்னை, எண்ணூர், திருவெற்றியூர், மணலி இந்த பகுதி அப்படிங்கிறது இருக்கு. இப்படி இருக்கின்ற போது இந்த மாதிரி நிகழ்வுகள் அப்படிங்கிறது இன்னும் எதிர்காலத்தில் நடப்பாக இருக்க வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸை நாம குறைக்கணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸை எப்படி நாம குறைக்கிறதுக்கான நடவடிக்கை. ஏன் முக்கியமான பிரச்சனை என்னன்னா, மணலி மற்றும் இந்த பகுதியில சார்ந்திருக்கும் பாத்தீங்கன்னா ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு அருகாமையில ரெசிடென்சியல் ஏரியா இருக்கு. ரெண்டுமே கலந்த இருக்கு. ஒரு ஹசார்டஸ் ரெட் கேட்டகரி ஏரியாவுக்கு பக்கத்துல ரெசிடென்சியல் ஏரியா இருக்கவே கூடாது. ரெசிடென்சியல் ஏரியால ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் நீங்க கொண்டு வரக்கூடாது. அதாவது ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஹசார்டஸான ஆபத்துகளை விளைவிக்கக்கூடிய பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அப்போ குடியிருப்பு பகுதி அருகாமையிலே இப்படியான ஆபத்தான தொழிற்சாலைகளை கட்டுமானம் செய்வதற்கு நாம அனுமதித்ததனுடைய விளைவு இன்னைக்கு இந்த மாதிரி பாதிப்புகளை தொடர்ச்சியா பார்க்கிறோம். அப்போ குடியிருப்பு பகுதியில் ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரியை வேற இடத்துக்கு ரீலோகேட் பண்ணுவதற்கான முன்முயற்சிகள் நம்ம எடுக்க வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது இருக்கு. இந்த நிகழ்வுகளுக்கு எல்லாம் நமக்கு சுட்டி காட்டக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, அந்த பகுதி மக்களுக்கான ஆபத்து என்பது ஒரு தொடர்கதையாக இருக்குது. அதற்கு நாம ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். நன்றி திரு வெற்றி செல்வன், இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.